ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா தாங்க பார்க்க போறோம். இட்லி தோசைக்கு எப்பவும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு வைக்காம இந்த மாதிரி கும்பகோணம் கடப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாங்க. இப்போ இந்த டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்காக குக்கர்ல ஒரு அரை கப் போல பாசி பருப்பை சேர்த்துக்கிறேங்க. இதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப பாசி பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இதோடவே ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதா கட் பண்ணாம பெருசா கட் பண்ணிக்கோங்க. நம்ம பாசி பருப்போடவே சேர்த்து வேக வச்சு எடுக்க போறோம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க சேர்த்துட்டேன். இதோடவே ஒரு 2.5 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் போல பாசி பருப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். வெந்து வரும்போது சரியா இருக்கும். இதோடவே 4 பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டு எடுத்தோம்னா சரியா இருக்கும். விசில் வர்றதுக்குள்ள நம்ம தேங்காவை அரைச்சு எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு அரை கப் போல தேங்காவை துருவி வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு இல்ல அப்படின்னா நீங்க ஒரு டீஸ்பூன் போல பொட்டுக்கல்லையோ இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் போல கசகசாவோ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். தேங்காய் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வேக போட்டிருந்த பருப்பும் பாத்தீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாசி பருப்பு சேர்த்திருக்கிறனால சாஃப்டா நல்லா வெந்து வந்துரும். அதனால கரண்டி வச்சு லைட்டா இந்த மாதிரி கலந்து மட்டும் நான் விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்க நான் மேஷர் வச்சு லைட்டா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப நைஸா நம்ம உருளைக்கிழங்கே தெரியாத மாதிரி கரைச்சி விட்டுறக்கூடாது. வெந்து வந்திருக்கிற உருளைக்கிழங்க லைட்டா உடைச்சு மட்டும் நான் விட்டுக்கிறேன். இப்ப உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா உடைச்சு விட்டுட்டேன். இப்ப இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப அவ்வளவுதான் இருக்கட்டும். இப்ப நம்ம கடப்பாவை தாளிச்சுக்கலாம். அடுப்புல கடாய் வச்சிருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதோடவே சின்னதா ஒரு 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேங்க. 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாங்க. சின்னதா ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்ப இதோடவே ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதும் 4 பச்சை மிளகா சேர்த்திருக்கோம். இப்ப தாளிக்கும் போது ஒரு 5 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்க போறோம். அதனால காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோடவே ஒரு 1.5 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெங்காயத்தோடவே கலந்துட்டு நல்லா பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு 7-8 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்தும் போது பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்திருக்கோம். ஆனாலும் நம்ம பூண்டை எக்ஸ்ட்ராவா ஒரு 7-8 பல்லு பூண்டை இடிச்சிட்டு சேர்த்தும் போது பிளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதனால மறக்காம இந்த மாதிரி பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்ப 1 நிமிஷம் போல தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்ப தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 1.5 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பருப்பு வேக வச்ச குக்கர்லயே ஒரு 1.5 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கடப்பா நம்மளுக்கு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாம மீடியமான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இதோடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி நான் ஒரு 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு உப்பு லைட்டா பத்தாத மாதிரி இருக்கிறனால நான் ஒரு டீஸ்பூன் போல எக்ஸ்ட்ராவா உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல மீடியமான ஹீட்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே கடப்பாவை கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்ப டேஸ்ட் மாறி போயிடும்.
அதனால தேங்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கடப்பாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து மட்டும் விட்டுக்கலாம். லைட்டா பபிள்ஸ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வந்து கலந்துட்டு இருக்கேங்க. மீடியமான ஹீட்லயே தான் இருக்கு. இப்ப நல்லா வந்து நம்மளோட கடப்பா ரெடி ஆயிடுச்சு. கடப்பா இந்த கன்சிஸ்டன்சில இப்ப இருக்கு. ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதோடவே கொஞ்சமா கடைசியா மல்லித்தலை வந்து தூவிக்கலாங்க. மல்லித்தலையையும் தூவிட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தட்ல கும்பகோணம் கடப்பாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.